விவாகரத்து கேட்ட சங்கீதா அவர்கள் மனதளவிலையும் உடலளவிலையும் நான் 2021 பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்றாங்க. விவாகரத்துக்கான காரணங்களை மிக அழுத்தமாக அடிக்கிருக்காங்க. இன்னும் அவர் தரப்புல இருந்து அழுத்தங்கள் வந்தால் அந்த பெயரோடு நான் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொல்றாங்க. உடல் ரீதியா மன ரீதியானா கிட்டத்தட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ், ஒரு குடும்ப வன்முறையை நீதிமன்றம் செக்ஷுவல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், அப்புறம் எமோஷனல் அபியூஸ், சைக்காலஜிக்கல் அபியூஸ் பல்வேறு வகையில வகைப்படுத்துறாங்க. இதுல அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நான் துன்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக 4 ஆண்டு கால துன்பப்பட்ட அதுக்கான காரணங்களையும் வெளிப்படைத்தன்மையோட அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது பேச வேண்டிய செய்தி இல்லை. 5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானே. 2021 அவருக்கு தெரிஞ்சிச்சுல, 2021 தெரிஞ்சது இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னு சங்கீதா அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்.